நன்றி. குழந்தை பிரதேச பிரதேசமாக அடைந்து இந்த அமாசி உணவகத்தின் அரிசி மாப்பம் சரி, அரிசி மாதத்துல பாலப்பம் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். மேங்கி இந்த மோதகம் தான் எனக்கு அவ்வளவு. கீரை வடை சாப்பிடு, கீரை வடை இல்லை கீரை வடை ஒன்றும் இல்லை, எல்லாம் சாப்பிடு. அம்மாச்சின்னு சொன்னாலே யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் தெரியும். குறைஞ்ச விலையில தரமான உணவு சொல்ல முயற்சியால நடந்தால அவருக்கு மிக்க நன்றிகள். சாப்பாடு நல்லா இருக்கு, குறைஞ்ச விலையில வடிவா சாப்பிட்டு போலாம். என்ன சாப்பாடு வேற ஒன்று எதிர்பார்க்குறீங்க? அங்கால அம்மாச்சியில கூழ் இருக்கு. ஆனா இங்க அம்மாச்சி வந்தது எங்களோட ஸ்டாஃபுக்கு இங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல இதா இருக்கு. என்னுடைய நிதி ஒதுக்கீட்டுக்குள்ள 3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து அவர்களுக்கான உணவினையும் வழங்கக்கூடிய மாதிரி தரமான உணவை சாப்பிட்டு பார்த்தோம். அருமையான சாப்பாடை செய்திருக்கின்றார்கள், மலிவாகவும் இருக்கின்றது. ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களால் ஒதுக்கப்பட்ட 3 மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட அம்மாச்சி உணவகம் இன்றைய தினம் 2ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இது குறித்து இந்த காணொலியில் பார்வையிடுவோம். பாருங்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அமைச்சர்களுமாகிய மதிப்பார்ந்த ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களை மங்கள வைக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் மாவட்ட செயலகத்தினுடைய மதிப்பார்ந்த மேலதிக அரசாங்க அதிபர் மயிலாயப்பிள்ளை சிவகரன் ஐயா அவர்களையும் மங்கள வைக்குமாறு பணியோடு கேட்டிருக்கின்றோம். தொடர்ந்து வேலணை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளரும் மதிப்பார்ந்த அகிலன் ஐயா அவர்களையும் மங்கள வைக்குமாறு பணியோடு கேட்டிருக்கின்றோம். தொடர்ந்து வேலணை பிரதேச சபையினுடைய தவிசாளர் மதிப்பார்ந்த அசோக் குமார் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு பணிவன்போடு வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து வேலை பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு பணிவன்போடு வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து வேலை பிரதேசத்தினுடைய உதவி திட்ட பணிப்பாளர் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு பணியோடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து வேலை பிரதேசத்தினுடைய கணக்காளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஜெயச்சந்திரமூர்த்தி ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து சமூக தலைமைப்பட முகாமையாளர் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு பணியோடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து நிர்வாக உத்தியோகர் அவர்களையும் தலைமை கிராம அலுவலர் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி அழைத்திருக்கின்றோம். இன்றைய இந்த அம்மாச்சி என்கின்ற வேலணை பிரதேச மக்களினுடைய வாழ்வியலின் ஒரு புதிய தசாப்தமாக அமைந்திருக்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய சுகாதாரமான ஆரோக்கியமான உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் 3 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவருமாகிய கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களை அவர்களோடு இணைந்து இன்றைய நிகழ்வுடைய மேலதிக அரசாங்க அதிபர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் வேலை பிரதேச பிரதேச செயலாளர் இணைந்து இந்த அம்மாசி உணவகத்தினுடைய ஆரம்பத்தை இந்த அம்மாசி உணவகத்தினுடைய ஆரம்பத்தினுடைய கிளம்புடைய பங்களிப்பையும் வழங்கி உதவுமாறு பயன்படுகிறது. பாயசமா இல்லை கஞ்சியா? அதுவும் இல்லை கஞ்சி. சந்தோஷம். என்ன பண்ணோம்? நீங்க வைங்க.
திறந்திருக்கப்பட்ட அம்மாச்சி உணவத்தில் வந்து இந்த அப்பம் வச்சுட்டு பாருங்க, அப்பம் அந்த அப்பம் சாப்பிட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. ரஜித் எப்படி சொல்றாரு பாப்பம், அப்பம் எப்படி இருந்துச்சு? அப்பம் அரிசிமா அப்பம், சரி அரிசி மாதத்துல பாலப்பம் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். மேங்கி இந்த மோதகம் தான் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. மோதகம் எப்படி இருக்கு? இந்த வெளி இந்த சுத்தி இருக்கிற இது இருக்குல்ல, அதுக்கும் இந்த உள்ளுக்கு இருக்கிற அப்பா சாப்பிட அப்படியே திகட்டாம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு மேல உணர்ந்து வச்சிருந்தவங்க எல்லாம் சாப்பிட முடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன இந்த கணக்கு போட போறீங்க? இதெல்லாம் இன்றைக்கு வந்து நிறைய எண்ணான கணக்கு. நிறைய எண்ணானே காசு வந்தபடியா இன்றைக்கு கார்டு பேமெண்ட் நீங்க இல்லைன்னபடியா நிறைய எண்ணா கொடுக்கணும். உண்மையில இந்த மோதகம் வந்து சாப்பிட்டு வர மக்களுங்க தேன் நல்லா இருக்கு. வேற தோதம் சாப்பிடியெல்லாம் எப்படி இருந்துச்சு? முதல்ல அது கடிக்கவே தேவையில்லை, அப்படியே வாயில வைக்க உமிஞ்சிட்டே போற மாதிரி இருக்கு. உண்மை அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அம்மாக்களோட கதைக்க முடிஞ்சா ஒரு கதைச்சு பார்ப்போம். அப்ப கீரை வடை சாப்பிடு, கீரை வடை நல்லா இருக்கு. கீரை வடை ஒன்றும் இல்லை, எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இதான் கிடையாது. இந்த சட்னியோட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ உண்மையில இந்த என்ன சொல்லுவோம் அப்பொழுது ஒரு முரண்டு நல்லா இருக்கு. என்ன இந்த அவரும் சாப்பிட்றா என்ன சரஸ்வதி பூசை கொஞ்ச நாள் மோதகம் கூட சாப்பிட்டதால நான் பெருசாக ஒன்று தான் சாப்பிட்றேன்னு. ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. குறைஞ்ச விலையில நல்ல சாப்பாடு சாப்பிடுறது. அது பழமையாவே அம்மாச்சின்னு சொன்னாலே யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் தெரியும். குறைஞ்ச விலையில தரமான சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல அம்மாச்சி திறந்திருக்கேன்னு சொன்னா மட்டும் போதும், மக்கள் எல்லாரும் வந்து ஒரு நாள் வந்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ரஜிவன் சாருக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க. ரஜிவன் சாருக்கு ஒரு விதத்தில் அவற்றை முயற்சியால் இது நடந்தாலும் அவருக்கு மிக்க நன்றிகள். உங்களோட இடம் எந்த இடம்? எங்கள் இடம் வந்து கனடா. கனடா வந்துருக்கிறோம் மோதகம் சாப்பிட்றதுக்கு. எந்த இடம்? யாழ்ப்பாணத்துல. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஜூஸ் குடிக்கிறீங்க, குடிக்கிறீங்க. இந்த மாம்பழ ஜூஸ், இந்த மாம்பழ ஜூஸ் வந்து எப்படின்னா இந்த லம்போசி மாம்பழம், அந்த பெரிய மாம்பழம் இருக்குல்ல, அந்த மாம்பழத்தின் தான் வேற லெவல் டேஸ்ட் இருக்கு. நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் ஜூஸ்னு சொல்லுவாங்க. சோரம் நல்லா இருக்கு, அளவான சோறா இருக்கிறபடியா நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இந்த வந்தீங்கன்னா வேலனையில இது எந்த இடம்? இது வேலனை சந்தில எந்த பக்கத்துல பிரேசல வேலனை பிரதேச செயலத்தோடய இந்த அம்மாச்சி உணவு அமைஞ்சிருக்கு. மறக்காம ஒன்று சாப்பிடுவோம். சரி குடிங்க, நல்லா குடிங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருக்கு, குறைஞ்ச விலையில வடிவா சாப்பிட்டு போலாம். என்ன சாப்பிட்டீங்க இப்ப அப்பம் சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. உடனே சுட உடனே அப்பம் கிடைக்கும். இப்ப இது குறைஞ்ச செலவுல முடியுமே சாப்பாடு? சாப்பாடு குறைஞ்சது ஆரோக்கியமான இது. ஆரோக்கியமான சாப்பாடும் குறைஞ்ச விலையில வடிவா சாப்பிட்டு போலாம். என்னென்ன சாப்பாடு வேற ஒன்று எதிர்பார்க்கறியா? எல்லாமே இருக்குத்தானே. இது வேற ஒண்ணும் என்ன கூழ், அங்கால அம்மாச்சில கூழ் இருக்கு. கூழ் வந்தா நல்லா இருக்கும். சரி நன்றி அண்ணா. வணக்கம். வணக்கம். நீங்க வந்து பேசுறது வேலை சரிங்களா? அம்மாச்சி ஒண்ணு திறந்திருக்கு, எப்படி உங்களோட அனுபவம்? எப்படி அம்மாச்சி இன்றைக்கு தான் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே அம்மாச்சி வந்தது எங்களோட ஸ்டாஃபுக்கு இங்கே ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கு. அதுக்கு சாப்பாடெல்லாம் விலை குறைவாக இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க அன்றைக்கு? அப்பம் சாப்பிட்டேன். அப்பம் சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அப்பம். வீட்டு அப்பம் மாதிரி, வீட்டு பயிர் சாத மாதிரி இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. மற்றது விலை நல்லா குறைவா இருக்கு. விலை குறைவா இருக்கு. மற்றது தேவையான குராக்கன் கஞ்சி, குராக்கன் கஞ்சி அதெல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரியா எல்லாம் நல்லா இருக்கு. என்ன இங்க வர வேணும் எதிர்பார்க்கறீங்க சாப்பாடு? புட்டு புட்டு இல்லை, புட்டு போட்டுருக்கு காலையில். இன்னைக்கு தான் ஆரம்பிக்கலாம். இந்த மீஸ் கூழ் வேற ஒன்று நிற்கிறா. ஊர்ல எல்லாம் என்ன பாரம்பரிய உணவு எல்லாம் இருந்தா நல்ல. ரஜீவன் சார் இப்ப ஆரம்பிச்சு வச்சுக்காரு, அது வாங்கிட்டேன். சரியா? சரியா? சரி, ஓகே.
அப்ப இந்த அம்மாச்சி உணவகத்துல நீங்க இந்த சமையல் எல்லாம் செய்யறீங்களா தானே? ஆமா. என்ன உணவு தயாரிக்கிறீங்க? நான் இப்ப இன்றைக்கு தயாரிச்சது இடியப்பம், தோசை, மோதகம், நெய் போட்டேன். அதே மாதிரி அப்பம், புட்டு, புட்டுக்கொத்து, எல்லாம் இருக்குது. ஆட்டாமா ரொட்டி. 50 ரூபாய்க்குள்ளதான். எல்லாம் வெளியே விட இங்க மிகவும் குறைஞ்சது. ஆனா தரமான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு. அமெரிக்கன் மாக்கு நம்ம இல்ல. குறைக்கன்மா, ஆட்டாமா, குறைக்கன்மா ரொட்டி, ஆட்டாமா புட்டு, ஆட்டாமா இடியப்பம், அரிசிமா இடியப்பம், அரிசிமா தோசை. நல்ல ஆரோக்கியமான உணவு தயாரிக்கிறீங்க. ஆமா, மிகவும் குறைஞ்ச விலையில. நீங்க முதல்ல என்ன இடத்துல வேலை செய்யுங்களா? நாங்க கண்டு வாங்க சென்ற குழச்சி அதுல மத்திய மகாவித்தியாலயம் அதுல கண்டு வச்சிருந்தேன். நீங்க இது முடிஞ்சு அங்க ஹேண்டில் கட்டியில இருக்கிற சும்மா அரைக்காம வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த எங்களுக்கு இது வாழ்வாதாரத்துக்கு வந்து தொடர்ந்து செய்யுங்க. நல்ல குறைஞ்ச ஆரோக்கியமா இருக்கு. நல்ல செய்தாலே எங்களுக்கு இடமட்டு தந்த. இதுல என்ன சமைச்சு வச்சுக்கிறீங்க? ஓமம், இது சாம்பார், இது பச்சை மிளகாய் சம்பல், இது இடியப்பம் முடிஞ்சது, மோதகம் இருக்கு, தோசை முடிஞ்சது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் மேடி தந்திருக்கோம். இதெல்லாம் மேடி நாங்க சில பேர் ஐயத்தை நாங்க இன்றைக்கு கஞ்சி செய்வேன், விறகு கஞ்சி இல்லக்கா விறகு கஞ்சி செய்வேன், செய்வேன். வணக்கம். வணக்கம். நீங்க அந்த உணவகத்துல என்ன உணவு செய்தீங்க? நாங்க உளுந்து வடையும் கடலை வடை, மற்றது ஜூஸ் எல்லாம் வந்து அதான் இவர் உங்களோட சேர்ந்து செய்யறாரு தம்பி. அது போய் டீ செய்தார். எப்படி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சோ? வடையோண்டு கிடாக்கேன்னு வந்தகளையெல்லாம் புரிஞ்சாக்கணும். அப்படி என்னென்ன ஜூஸ் கூட இருக்கு? விளாம்பழம். சரி, தொடர்ந்து ஆரோக்கியமான உணவு. வணக்கம். என்ன மாதிரி குழப்பம் வேலையே? குழப்பம் இல்ல இல்ல, பிரச்சனை இல்ல. மக்களை சாப்பிடணும், அப்பதான் ஆசைப்படுவாங்க. சாப்பாடு செய்யறீங்க? நாங்கள் அப்பம் புட்டு, தோசை, இடியப்பம் எல்லாம் செய்வோம். சாதாரண செய்வோம். இப்ப நீங்க அப்பம் தான் செய்யறீங்க? அப்பம் புட்டு, இன்னைக்கு சாப்பாடு சோறு. அப்ப இந்த அப்பம் என்ன செய்யற சொல்லுங்க. நீங்க வெள்ளை பச்சரிசியை இடித்து அப்படியே மிக்சியில அடிச்சு போட்டு ஊற விட்டு செய்யறது. அவ்வளவு. நாங்கள் செய்யறது இது. சில பேர் வீடு எல்லாம் மாறி செய்வோம். அம்மா வந்து இந்த அப்பத்தை சுடச்சிட்டு எடுக்கே பார்க்க அப்படியே சாப்பிடணும் போல அப்படியே சாப்பிடலாம், கொஞ்சம் ஆட விடணும். சில பேர் சுட சாப்பிட்றோம், விருப்பம் பண்ணுறதை வேற வேணும். முட்டியாப்பம் செய்யறீங்களே? முட்டையை வாங்கிட்டு வந்தா ஊற்றி தரலாம். ஆனா இங்கே இல்லை, இங்கே இல்லை. இந்த மச்சம் போட பக்கத்துல கோயில் இல்ல? கோயில் பக்கத்துல கோயில்ன்றதுக்காக அம்மாச்சியில மச்சம் சமைக்கிறேன் அப்படி. அப்ப நீ சொல்லுங்க, சத்துணவுக்காண்டியே முட்டியை பூக்க கேளுங்க. பெரிய நாங்கள் ஒரு வேலை செய்யறோம், வீட்டுல பண்ண வேலை மட்டும் செய்வோம். நீத்து பட்டியல். ஆமா, எங்களை பிரதேச செயலுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நாங்கள் இங்கே ஒரு எங்களை டிஓ 21 டிஓ இருக்கிறோம். அவங்களுக்கு போனோம். அப்படி என்ன கிழமை மீட்டிங்காக சிலோட அது வேலை வாய்ப்பாக வருமானு. அப்புறம் அப்போ இங்கே வந்து மீட்டிங்குக்கு வந்தால் இப்படி என்ன நாளைக்கு வாங்க ஒரு ட்ரைனிங் வந்து 3 நாள் இந்த குலக்கண்ணில் புட்டுகள் கொழுக்கடையில் அப்படி செய்கிற இருக்குது. அதை ஒரு மிஸ் வந்து காட்டி தந்துடுவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக நீங்கள் அப்படியே செய்யுங்க. இந்த சிறப்புலாம் செய்யலை. வெள்ளி போன வழி அதுக்கு முதல் வழி கண்டுட்டு அப்படியே இருந்து நீங்கள் சாப்பாடு செய்து இல்லைங்க. நாங்கள் சாப்பாடு செய்து விற்று கொண்டே தான் இருந்தோம். அப்புறம் ரெண்டே தான் சிறப்புலாம் செய்வோம். மக்களுக்கு சமைச்சு கொடுங்க, சந்தோஷம். இப்போ சிறந்த அம்மாச்சி உணவகத்தில் வந்து முதலாவது கீரை வடை 50 ரூபா, படைச்சாறு 100, பால் தேனி 2, பசும்பால் 70 ரூபாய்க்கு இந்த விற்பனை கவுண்டர் இருக்குது. இதுக்கு அடுத்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது கவுண்டரில் வந்து மோதகம் 50 ரூபா, தோசை இருக்குது 40, இடியப்பம் 12 ரூபாய்க்கு இங்கே விற்கணும். அடுத்த செகண்ட் கவுண்டரில். இதில் 3வது கவுண்டரில் வந்து ஒன்றில் குரக்கன் ரொட்டி இருக்குது 40 ரூபா, துணைக்கஞ்சி 60 ரூபாய்க்கு இந்த 3வது கவுண்டரில் இருக்குது. இப்போ 4வதுல வந்து தான் அந்த அப்பம் சுடுகிறோம்.
இங்கே அப்பம் 50 ரூபா, புட்டு 120, சோறு 250 ரூபாய்க்கு மிக குறைஞ்ச விலையில இருக்குது. இன்றைய தினம் வேலணை பிரதேசத்திலே அம்மாச்சி உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நமது அரசாங்கத்தினுடைய பன்முக வரவு செலவு திட்டத்தின் கீழ் என்னுடைய நிதி ஒதுக்கீட்டு கீழே 3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த அம்மாச்சி உணவகம் வேலணை பிரதேச செயலகத்தினுடைய கட்டடத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 3 அம்மாச்சி உணவகங்களை அமைப்பதற்கு நாங்கள் தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தோம். ஒன்று வேலணை பகுதியிலும், 2வது கோப்பாய் பகுதியிலும், மற்றது பருத்துறை பகுதியிலும் முதலாக வேகமாக வேலணை பிரதேச செயலகம் இந்த வேலையை செய்து முடித்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த உணவகத்தை திறப்பதற்கு நீண்ட காலமாக இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய அரசாங்கம் தன்னுடைய ஆலோசனையின் பேரிலே இது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உணவகத்தின் ஊடாக இந்த வேலணை பிரதேசத்திலே பல அரசாங்க ஊழியர்கள் பணியாற்றுகின்றார்கள். வேலணை பிரதேச செயலகத்தில் 200க்கும் மேற்பட்டவர்களும், பிரதேச சபையிலே 100க்கும் மேற்பட்டவர்களும், அங்காலே வலய கல்வி அலுவலகம், வைத்தியசாலை போன்ற பல்வேறு கட்டடங்கள், வசதிகள், பல்வேறு அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் பணியாற்றுகின்ற உத்தியோகஸ்தர் மட்டுமல்லாது இந்த வேலணை பிரதேசத்தை நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற இடமாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே பல்வேறு பட்டவர்களும் வேலைக்கு வருகின்ற பொழுது சிறந்த உணவினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்பட்டது. இந்த உணவகத்தை திறப்பதற்கு கூடாக சுற்றுலா பயணிகளை கவர்ந்து அவர்களுக்கான உணவினை வழங்கக்கூடிய மாதிரி தரமான உணவை நாங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உண்மையில் இன்று சாப்பிட்டு பார்த்தோம். அருமையான சாப்பாடை செய்திருக்கின்றார்கள். மலிவாகவும் இருக்கின்றது. எங்களுடைய பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் மற்றது எங்களுடைய டிஎஸ் மற்றும் பிரதேச உறுப்பினர் அனைவரும் அவருடைய ஒத்துழைப்போடு இந்த வேலையை நான் சிறப்பாக செய்திருக்கின்றோம். இந்த பிரதேச செயலகத்தில் அமைந்திருக்கின்ற அம்மாச்சி உணவகம் பலருக்கு நல்ல சாப்பாடை, ஆரோக்கியமான சாப்பாடை போடுகின்ற இடமாக இது இருக்கும் என்று நான் நம்பிக்கை தெரிவிக்கின்றேன். நன்றி.